இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா சீக்வன்ஸ் சீரிஸ் சாப்டர்ல ஃபைண்டிங் த ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ். இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேர்ம், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸா வரக்கூடிய டேர்ம் சார்ந்து இருக்கும். அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருவாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கொடுத்துருவாங்க. அந்த டேர்மை டிபெண்ட் பண்ணி தான் தேர்ட் டேர்ம் இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை டிபெண்ட் பண்ணி அடுத்த டேர்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்ல வந்து நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா அதுக்கு முந்தின டேர்மை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்தாதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருக்கும். பிகாஸ் வந்து தேர்ட் டேர்மை டிபெண்ட் பண்ணி ஃபோர்த் டேர்ம் இருக்கும், ஃபோர்த் டேர்மை டிபெண்ட் பண்ணி ஃபிஃப்த் டேர்ம் இருக்கும். ஸோ அதனால கால்குலேஷன்ஸை நம்ம ரொம்ப தெளிவா நுண்ணிப்பா கரெக்டா நம்ம போடணும். சம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் A1 3 கொடுத்துட்டாங்க. AN அப்படிங்கிறது என்னன்னா 3 டைம்ஸ் the previous term plus 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ A2 A3 A4 A5 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு பதிலா 2 எண்ணுக்கு பதிலா 2 போடுறோம். போட்டா A2 equal to 3 A 2 minus 1 1 plus 2. So A1 ஓட வேல்யூ என்ன 3 தெரியும். Plus 2. 3 3s are 9. 9 plus 2, 11. Okay. Next question. N equal to 3. So A3 equal to 3. N minus 1 is A2. Then 2. So 3 A2. A2 ஓட வேல்யூ என்னன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 11 கண்டுபிடிச்சிருக்கோம். So 3 times 11, 33. 33 plus 2 is equal to 35. இப்போ N equal to 4. A4 equal to 3A3 plus 2. Then 335 plus 2. 5 3s are 15. Balance 1. 3 3s are 9. Chain plus 2. 107. And N equal to 5 equal to A5 equal to 3A4 plus 2. 3 times 107 plus 2. 3 7s are 21. Balance 2. 0 times 3 is 3. 0 times 3 is 0. So plus 2 means 2. And 1 3s are 3 plus 2. So that is 323. So first 5 terms அப்படின்னு பார்த்தோம்னா first term நமக்கு கொடுத்துட்டாங்க which is 3. And second term is 11. And third term is 35. Fourth term is 107. And fifth term is 323. Next sum போலாமா? A1 equal to minus 1 and AN equal to AN minus 1 divided by N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ N is equal to 2 அப்படின்னு போடுங்க. அப்படின்னா A2 equal to A1 divided by AN. So இந்த இடத்துல Nங்கிறதுக்கு பதிலா 2. So N minus 1 divided by 2. Then N equal to 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. A3 equal to A2 by N, that is 3. So A2 ஓட value என்ன 1 by 2 divided by 3, which is minus 1 by 6. Then N is equal to 4. A4 equal to A3 divided by 4. Now A3 is 1 by 6 divided by 4, which is minus 1 by 24. Then N is equal to 5. A5 is equal to A4 divided by 5. A4 is minus 21 by 24 divided by 5, which is minus 1 divided by 4 5s are 20, balance 2, 2 5s are 10, 11. So what is the conclusion? 4 5s are 20, 120. So இப்போ நம்மளோட terms என்னன்னா first 5 terms are minus 1, minus 1 by 2, minus 1 by 6, minus 1 by 24, minus 1 by 120. Okay. Next is sum. A1, A2 ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. A3ல இருந்து நாம கண்டுபிடிக்கணும். Okay.
A1 2ன்னு கொடுத்துட்டாங்க, A2 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ A3 equal to A2 minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. That is 2 minus 1 is 1. And A4 equal to A3 minus 1. So 1 minus 1 equal to 0. Then A5 is equal to A4 minus 1. So A4 oda value 0 minus 1 equal to minus 1. So first 5 terms for the sequence is 2, 2, 1, 0, minus 1. Next sum 1 equal to A1 and A2 ரெண்டுமே equal to 1 and an is equal to அந்த previous ரெண்டு term ஆட் பண்ணணும். இது வந்து Fibonacci sequence, இது famous sequence, இதில் நிறைய applications இருக்குது. ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் 5 terms எந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்கணும்? an plus 1 divided by anக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் n equal to 1, a2 by a1. a2 ஓட வேல்யூ என்னது? 1. a1 ஓட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் 1. n equal to 2, a3 divided by a2. a3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுறது. தட் மீன்ஸ் a1ஐயும் a2ஐ ஆட் பண்ணுறது. a2 ஓட வேல்யூ 1. ஸோ 2. ஸோ n equal to 3, a4 divided by a3. a4 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ முதல் Fibonacci sequence நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 2, 2 plus 3, 3, 2 plus 1, 3, 2 plus 3, 5, 8 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் Fibonacci sequence. Fibonacci sequence. ஸோ a4 ஓட வேல்யூ என்ன? 3. a3 ஓட வேல்யூ 2. ஸோ which is 3 by 2. Then n is equal to 4. So a5 by a4. So fifth value 5, fourth value 3. So n is equal to 5. a6 divided by a5. So 8 by 5. இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 terms. 1, 2, 3 by 2, 5 by 3, 8 by 5. இதுதான் ஃபர்ஸ்ட் 5 terms. ஓகே ஓகே அவ்வளோதான் இந்த மாடல் சம். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த மாடல் சம்ஸை நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ, பை பாய்.